வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹாய். ஓகே, இப்போ வந்து ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்லாம் கேட்குதுங்களா? ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபேம்பிட் வெப்சைட்லேருந்து எப்படி ஸ்பான்சர்ஷிப் எடுக்கலாம்னு பார்க்கலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாமா? தெரியுதுங்களா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபேம்பிட் வெப்சைட். இந்த ஃபேம்பிட் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா famebitwebsite.com அப்படின்னு போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கிரியேட்டராக ஜாயின் பண்ணலாம், இல்லைனா பிராண்ட் ஆர் ஏஜென்சிஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பிராண்ட் ஏஜென்சிஸ் கிடையாது, நம்மளாம் வந்து கிரியேட்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து கிரியேட்டர்ஸை கிளிக் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக அப்படி தான் ஜாயின் பண்ணோம் ஃபேம்பிட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சைன் அப் வித் யுவர் யூடியூப், சைன் அப் வித் யுவர் ட்விட்டர், சைன் அப் வித் டம்ப்ளர், சைன் அப் வித் ஃபேஸ்புக். இதில் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்? நம்மளுக்கு யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனலுக்கு தான் நம்ம ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறோம். வாங்க போகலாம். சைன் அப் வித் யூடியூப்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் அந்தமாரி காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மெயில் ஐடி, அதாவது உங்களோட அந்த சேனலோட மெயில் ஐடி இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வந்து dishaljangri@gmail.com dishaljangri@gmail.com செலக்ட் பண்ணி அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அது கேட்கும். அதில் எல்லாம் செலக்ட் பண்ண அப்புறம் இந்தமாரி கேட்கும், வாண்ட்ஸ் டு ஆக்சஸ் யுவர் யூடியூப் அனாலிட்டிக்ஸ் அண்ட் யூடியூப் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெர்மிஷன் கேட்கும். இது எதுக்கு கேட்குதுன்னா, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து உங்கள் அனாலிட்டிக்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஓகே கொடுத்து தான் ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் டினை கொடுத்தீங்கன்னா முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், we have encountered an error with the account you were trying to link. You need at least 5,000 followers to connect to this account. Please go back and choose a different account. ஸோ மேட்ரு என்னன்னா, 5,000 ஃபாலோவர்ஸ்னா உங்களுக்கு ஃபேம்பிட்டில் வந்து 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1 கிளியர் ஆகிடுச்சிங்களா? இந்த ஃபேம்பிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வெப்சைட் டு கெட் ஸ்பான்சர்ஷிப்ஸ், ஜென்யூனான வெப்சைட்ஸ். ஸோ ஆனால் அதுக்கே நீங்கள் வந்து 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால தான் சொல்கிறேன், ஆல் த ஸ்மால் சேனல்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ நம்மள மாரி டிஜிட்டல் ஜாங்கிரி ஒரு சின்ன சேனல் தான், நம்மள மாரி நிறைய சின்ன சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள் எடுத்தவொடனே எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும், எடுத்தவொடனே எனக்கு குறியை வச்சுட்டு கொட்டணும்னு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. யூடியூப் கிரியேட்டராக நீங்கள் வரும்போதே ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து பொறுமையோட தான் வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதேமாரி தான் இதுவும் 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஒன்ஸ் ரீச் ஆனவுடனே நீங்கள் இந்த ஃபேம்பிட் வெப்சைட்டுக்குள்ளார லாகின் பண்ணி போயிட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு லாகின் கிடையாது. ஆனால் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்கள் கேட்டகரைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட் வந்து உங்கள் யூடியூப் சேனல் சப்போஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது, இல்லை எல்என்டி எஜுகேஷன்ஸு, இந்தமாரி ஏதோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோ பர்டிகுலர் கேட்டகரி இருக்குதுன்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ பியூட்டி பார்லர், இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர்லாம் இப்போ நம்ம வந்து கிரியேட்டர் லாகின்ல போனோம். அதேமாரி பிராண்ட் அண்ட் ஏஜென்சி லாகின் ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? அந்த பிராண்ட் அண்ட் ஏஜென்சி லாகின்லேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எங்களோட ரிக்குவயர்மெண்ட் இது, எங்களோட ரிக்குவயர்மெண்ட்னா எங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு சேனல் தேவை, இந்த ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணணும், அதுக்கு எங்களோட மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபேம்பிட்டை பொறுத்த வரைக்கும் $50 கொடுக்குறாங்க. ஓகேவா மக்களே? $50 வந்து தே ஆர் ஸ்டார்டிங் த ஸ்பான்சர்ஷிப். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதனால தான் நான் ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா, எடுத்தோடனே காசு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து உங்கள் சைட்டு ஜென்யூனா, அதாவது உங்கள் சைட்டுனா உங்கள் சேனல் ஜென்யூனான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக பல பேர் உள்ளே வந்துட்டு எல்லா இடத்தையும் குப்பை பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து 1,000 தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ 5,000 இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ ஓகே, இப்போ அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு 5,000 இருக்குது, நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா,
உங்களுடைய பர்டிகுலர் கேட்டகரியிலேருந்து லிஸ்ட் ஆகிருக்கிற பல ஸ்பான்சர்ஷிப்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் உள்ளே போகிற மாரி நிறைய பிராண்டு, நிறைய ஏஜென்சிஸ்லாம் உள்ளே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அவங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் நான் பண்ணணும், மேக்ஸிமம் $50 பட்ஜெட்டில் நிறைய இருக்கும். அதை நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணணும். அதாவது இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இப்போ லிப்ஸ்டிக் கம்பெனி வந்து எனக்கு $50 இந்த லிப்ஸ்டிக் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னா அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்லி எல்லா சேனல்ஸ்க்கும் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம டிக் தமிழ்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார். நம்ம டிக் தமிழ் பார்த்தீங்கன்னா பிஜிஎன்ஸை பற்றி நிறையா சொல்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் அந்த உள்ளே போயிட்டு எதுக்கு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கணும்னா, அவர் அந்த பிஜிஎன்ஸு, பேர்ட்ஸு, அனிமல் ப்ராடக்ட்ஸு, அந்த பெட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நிறையா இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு எங்கேயாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவங்க வந்து பிராண்டோ ஏஜென்சியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணணும். உங்கள் ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அதேமாதிரி பல ப்ரொப்போசல்ஸ் வரும். உங்கள் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ண ப்ரொப்போசல் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அதை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு லெட்டர் வரும். இந்தமாரி வந்து யூ ஹேவ் பீன் ஃபைனலைஸ்ட், இந்த உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து $50 நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒரு வீடியோவில் 2 வீடியோவில் அந்த ப்ரொப்போசலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் மாரி வரும். அதில் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இதை பண்ணணும். உங்கள் வீடியோவில் ஒரு 2 வீடியோக்கும் 3 வீடியோக்கும் அந்த $50 என்ன எவ்வளோ வீடியோவோ எவ்வளோ டைமில் இருந்தோ அவ்வளோ வந்து நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணணும். இப்போ ஒரு பிஜியன் ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது, இல்லை அனிமல் பெட் ப்ராடக்ட் இருக்குதுன்னா அது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது உங்கள் சேனலுக்கு கீழே ஓட விடணும், இல்லை அதை பற்றி நீங்கள் பேசணும். அந்தமாரிலாம் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு மெயிலில் வரும். அதை நீங்கள் படித்து பார்த்து அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதுக்கும் திருப்பி ரிப்ளை பண்ணி எனக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் டேர்ம்ஸ்லாம் ஆன்லைனில் சைன் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கோ ஹெட் வித் த ப்ராடக்ட். இதுதான் ஃபேம்பிட் ஸ்பான்சர்ஷிப். இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா டிக் தமிழ் அவர்களே? அதேமாரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நான் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் சேனலை பற்றி ப்ரொப்போசல் பண்ணணும். உங்கள் சேனலோட இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? ஒரு சேனல் இன்ட்ரோன்னு ஒன்று ஷூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஒரு 2 மினிட்ஸ் சேனல் இன்ட்ரோ மாரி ஒன்று ஷூட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் எதை பற்றி, உங்கள் சேனல் வந்து இப்போ அதே நம்ம டிக் தமிழ் சப்ஸ்கிரைபரே எடுத்துப்போமே, அவர் வந்து புறா, டவ், பேர்ட்ஸ் அதை பற்றியெல்லாம் ஏதோ நிறையா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம இழுத்துட்டு போகிறோன்றதை சொல்லினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பக்கா ப்ரொப்போசல். ஸோ இப்படி தான் ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறது. இந்த ப்ரொப்போசலை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபைனலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறது. ஃபேம்பிட் ஸ்பான்சர்ஷிப் இப்படி தான் எடுக்கிறது. ஓகேங்களா? நான் ஏன் ஃபேம்பிட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது யோசிச்சு பாருங்கள். நம்ம சேனல் ஜனவரி 1 ஆரம்பித்தோம். இப்போ 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? பை திஸ் இயர் எண்டு நம்மளுக்கு வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த ஃபேம்பிட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளது ஜென்யூன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆர்கானிக் க்ரோத் சேனல். நம்மளது வந்து சப்லாம் கிடையாது. ஆர்கானிக் க்ரோத்னா இல்லை ஹெல்த்தி சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்த்தி சேனல் மூலிமா போகும்போது அப்போ போகும்போது நம்மளுக்கு $50 அந்தமாரி ஒரு ப்ராடக்ட்டில் 4 ப்ராடக்ட். இப்போ நம்ம டிக் தமிழே இந்தமாரி 4 பெட் ப்ராடக்ட்னா 4 பெட் ப்ராடக்ட் கூட நீங்கள் பண்ணலாம். 50 எவ்வளோ ஆச்சு? ஒரு $200 ஆச்சு. ஸோ $100 உங்களுக்கு $6000. ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரொப்போசல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதேமாரி சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பி வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் வேறு மாரி எப்படி வாங்குறதுன்னு கேட்குறத விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. 2 விதமாக தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவோம். ஒன்று இந்த மாதிரி, ஓகே, ஃபேம்பிட் மாதிரி இன்னும் 1 2 இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் எல்லாத்துலேயுமே 5000 2000 3000 இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேட் பிளாக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நம்ம சேனலை யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி ஸ்பான்சர் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது ஒன்று. ஸோ இந்த 2 டைப் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஓசியில் எதுவுமே வராது. ஓகேங்களா? மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு அந்த ஸ்க்ரீன் டெமோ காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் டெமோ பார்த்தா தான் நம்புறாங்க. அதனால தான் அது காமிச்சது. நம்ம சேனலில் எலிஜிபிலிட்டி கிடையாது. நம்ம சேனல் எலிஜிபிலிட்டி வரும்போது அதை நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிக் தமிழ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கூல்.
அப்புறமேல்ட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல, அந்த இன்னொரு சப்ஸ்கிரைபர் நரேன்னு ஒருத்தர் வந்து வேப் ஜூஸ், நான் வேப்பிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தேன். வேப் ஜூஸ் எப்படி பண்ணுறது, வேப் ஜூஸ் எப்படி பண்ணுறது பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் ஜி. தம்பி நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு புரியுது, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் ஆனால் என்னென்னா வேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராடக்ட் தான், ப்ரொப்ளைன் கிளைகால் அண்ட் வெஜிடபிள் கிளிசரின். இது ரெண்டுமே ஸ்டாக்ல இல்லை, இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை. ஒன்ஸ் ஸ்டாக்லேருந்து எனக்கு கிடச்ச உடனே நான் போடுறேன். ஓகேங்களா? ஹாப்பி? ஓகே ஓகே கைஸ், உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலை வேறு எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணுறது எனக்கும் தெரியும், நானும் யோசிச்சுனே இருக்கேன். ஒன்று பார்ப்போம். அது வரைக்கும் கீப் சப்ஸ்கிரைபிங், ஸ்ப்ரெட் த நேம், அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.